பெருங்குடி வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டரா இருந்த இடம், மிகப்பெரிய நிறுவனங்கள் நடந்த ஒரு இடம். காலப்போக்கில் இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸனுடைய வருகைக்கு பிறகு இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது எல்லாமே சிஎன்சி லேத் பட்டறைகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸா டர்பைன் மில்கள் இருந்த இடம், அது எல்லாமே வந்து காலி பண்ணி போயிட்டு இன்னைக்கு அது எல்லாமே ஐடி செக்டருடைய இடங்களாக மாறிடுச்சு. மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூமா இருக்கக்கூடிய ஒரு இடம். பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்எம்சி மிலேனியா பார்க், முன்னாள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மாநகர மேயராக இருந்த சைதை துரைசாமி அவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் தான் அது. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனங்கள், பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வணிகங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியில் தண்ணி கிடையாது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது, மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், தொட்டில் அதாவது எப்படி சொல்றதுன்னா பாலம் கட்டி ஒரு தொட்டி கட்டி தண்ணியை ஊற்றுறோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணி நிற்கும். அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கூட இல்லை. கடந்த 10 ஆண்டுகளா அரவிந்த் ரமேஷ் ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே, அதாவது அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்று எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கல. மெட்ரோ வாட்டர் வந்திருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ வாட்டர் இல்லை, ஆனால் மெட்ரோ ட்ரெயின். மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா, மெட்ரோ ட்ரெயின் வேணுமா? உங்கள்கிட்ட மக்கள் எதை கேட்டாங்க? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆனால் மெட்ரோ ட்ரெயினும் இவங்க கொண்டுட்டு வரல. மெட்ரோ ட்ரெயினுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நிதிக்கு ஈக்குவலாக மத்திய அரசினுடைய நிதி தொகுப்பும் இருக்குது. ஆனால் அவர் தொகுதி முழுக்க போயிட்டு பெருமை பேசுறது என்னன்னா, நாங்கள் மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்துட்டோம். மெட்ரோ ட்ரெயின் நீங்கள் கொண்டுட்டு வரல. அதுக்கு என்ன நீங்கள் அரவிந்த் ரமேஷா கொண்டு வந்தார் மெட்ரோ ட்ரெயினை? மெட்ரோ ட்ரெயினுங்கிறது ஒரு தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு. ஓகே, தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணும்னா சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் மக்களுடைய போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. இன்னொன்று, ட்ரெயின் ட்ராக்கே கிடையாது. ட்ரெயின் ட்ராக் சென்ஸ் வித் வேளச்சேரி. ஃப்ரம் வேளச்சேரி டு கனெக்டிவிட்டி வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ கிண்டி டு வேளச்சேரி வருது. ஸோ வேளச்சேரியிலேருந்து இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டோட அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் மெயின் ரூட்ல உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திரிசூலத்திலிருந்து ஸ்டேஷன் தொடங்குது இல்லையா? ஸோ அங்கிருந்து வரக்கூடிய ட்ரெயின் ஃபார் எக்ஸாம்பிள் திரிசூலத்திலிருந்து அப்படியே போகுது டுவர்ட்ஸ் தாம்பரம் வரைக்கும். ஸோ இந்த தாம்பரம் வழித்தடத்தில் இருந்து வேளச்சேரி வழித்தடத்துக்கு என்று ட்ரெயின் கிடையாது. ஸோ தாம்பரத்துலேருந்து ஒருத்தங்க வேளச்சேரி வரணும்னா ட்ரெயின் கிடையாது. ஸோ தாம்பரத்துலேருந்து ஒருத்தங்க சோழிங்கநல்லூர் போகணும்னா ட்ரெயின் கிடையாது. ஸோ அப்போ மெட்ரோ தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி. இப்போ இந்த மெட்ரோவினுடைய இந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விரிவாக்கம் எங்கே வரைக்கும் போகுதுன்னா சிறுசேரி வரைக்கும் போகுது. ஸோ சிறுசேரி வரைக்கும் ஐடி பார்க் இருக்கிறதுனால அந்த சிறுசேரி வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் சேவையை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த விரிவுபடுத்தக்கூடிய வேலை நடப்பதனால கணக்கில்லாத போக்குவரத்து நெரிசல். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் நான் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இதுக்குள்ளார போய் பேசணும்னா இங்க பல பேரை பற்றி நாம் கழுவி ஊற்ற வேண்டியது இருக்கும். அதனால நான் இதை கண்ணியமா கடந்து போறேன். மிக கேவலமான, மிக சுயநலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நான் சோழிங்கநல்லூரை பார்க்குறேன்.